நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஈரோடுக்கு வந்துருக்காங்க. ஈரோட்டில் வந்து திங்கள் சந்தையை பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் வந்து ஏகப்பட்ட பொருட்களை வச்சுருக்குறாங்க. வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல். ஜவுளி ஹோல்சேல் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சந்தை இந்த ஈரோடு திங்கள் சந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா 4 மார்க்கெட் இருக்குது. இப்போ வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் அதை தான் பார்க்குறோம். ஒவ்வொரு மார்க்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600-700 ஷாப் இருக்கும், சின்ன சின்ன ஷாப் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே கிடைக்குங்க. இப்போ நம்ம அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து ஹோல் வியூவு, ஒரு மார்க்கெட்டோட வியூவு. இதே மாதிரி இன்னும் வந்து 4 மார்க்கெட் வந்து ஈரோட்டில் வந்து இருக்குது. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை ஈவினிங் வந்து 6 மணிக்கு ஓப்பன் ஆகும். மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்து 6 மணிக்கு க்ளோஸ் ஆகும். விடிய இருக்கும், ஜேன்னு இருக்கும், ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கும். நம்ம போகிற டைம் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால கம்மியான க்ரௌடு தான் இருந்தது. ஸ்டார்டிங் ப்ரைஸில் எவ்வளோ? ஹோல்சேலாக எடுத்திங்கன்னா 400 ரூபா, 40 ரூபா, ஒரு பீஸ் 33 ரூபா அந்த மாதிரி வருங்க. சரி 90 ரூபானா ஒரு பீஸ் 90 ரூபா, 4 பீஸ் வரும். வியாபாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து நீங்கள் ஈரோடு மார்க்கெட்லேருந்து வாங்கிக்கலாம். இங்கே திருப்பூர் ஐட்டம்ஸ் வந்து பனியன் கிளாஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ட்ராக்கு, பனியன் பேண்ட்டு, அப்புறம் வந்து நைட்டி, பெண்களுக்கான நைட்டி, இது எல்லாமே வந்து நம்ம இங்கே கிடைக்கும். இங்கே வந்து பல கடைகள் இருக்கும். இப்போ நைட்டி ஷாப்ஸ்னு எடுத்திங்கன்னா பல கடைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ராக் மாடல் நைட்டிஸ், அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும் நைட்டிக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் பனியன் கிளாஸ், இதுக்குமே ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். உங்களுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்லேருந்து ஹை ரேஞ்ச் வர எல்லா பொருட்களுமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த பொருட்களின் விலைக்கு ஏற்ப தரமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் எந்த ப்ரைஸ், எவ்வளோ ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ்? 120லேருந்து. சைஸுண்ணே புரியல. டபுள்எக்ஸ் 140, 120லேருந்து 240 வரும். குவாலிட்டிலாம் அப்படின்னா ப்ரைஸுக்கு அந்த மாதிரி. சரி. இப்போது நைட்டியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். அது ஃப்ராக் மாடல், அதெல்லாம் ஃப்ராக் மாடல் என்ன? சரி சரி இல்லை 240ண்ணே, 210. இது 180ண்ணே, எல்லாமே 180 தானா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து பனியன் செட்டு, கேர்ள்ஸுக்கான செட்டு. இது 1 2 3 அந்த மாதிரி. ஹோல்சேல் 9 செட்டாக தான் இருக்குங்க. ஓகே. ப்ரைஸ் எவ்வளோ வரும்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 80 அந்த மாதிரி. சரி. எதுனா ஆவரேஜ் அந்த மாதிரி. நூற்றி 50 வித்து பேக்கெட் வருமா? பாக்கெட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை 6 மணி வந்து கண்டினியூஸாகவே ஓப்பனில் தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட விடிய வந்து கடைகள் வந்து எல்லா கடையுமே ஓப்பன் ஆகிருக்கும். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்க்கெட் கிடையாது, கிட்டத்தட்ட 4 மார்க்கெட் இருக்குது. இது வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நைட் குடோன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டருக்குள்ளே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இதில் வந்து ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க, அது ஒரு மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து இருக்குது. இதெல்லாம் லேடிஸ் தான். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும்? இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? 50 ரூபா வருங்க. குவாலிட்டி எப்படி இருக்குண்ணே? காக்கி இது வந்து நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம், நம்ம காக்கி யூனிஃபார்ம், டிரைவர்ஸு, இந்த செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் போடுற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் இதெல்லாம் பார்க்குறோம். இந்த ஷர்ட்டு அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது பாருங்கள், கைலி ஐட்டம்ஸ் பார்க்குறோம். நைட்டிஸு உங்களுக்கு வந்து பல கடைகள் இருக்கும். நைட்டிஸ் எடுத்திங்கன்னா பல கடைகள் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு கடையிலையுமே வந்து 5-10 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து நல்லா விசாரித்து எங்கே கம்மியாக இருக்கோ அது அந்த மாதிரி வாங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம வந்து இன்னர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பையங்க சின்ன பையங்க பனியன்லாம் எவ்வளோண்ணே? உள்ள போகிற இன்னர் பனியன் பனியன் ஒரு 10 வயசு 12 வயசு அந்த மாதிரி. என்ன வெள்ளை எவ்வளோ கலர் எவ்வளோண்ணே? கலர் வந்து 210 ரூபா, வெள்ளை வந்து 50. ரீட்டைல் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹோல்சேல் எப்படி கொடுக்குறீங்க? ஏன்னா 60, 65, 70 எல்லாம் சீஸ் சொல்லுவீங்களா? அந்த மாதிரினா எவ்வளோ எப்படி கொடுக்குறீங்கண்ணே? 60, 65, 70 வச்சிங்கன்னா 220 ரூபா, 20 ரூபா, 20 ரூபா. பேர்ஸ் வந்து 20 ரூபா ஒரு பீஸ். சரி சரி. எத்தனை ஒரு 12 பீஸ் வரும். ஆனால் ஆவரேஜாக 20 ரூபா அந்த மாதிரி. சின்ன சைஸில் அதிகமாக பட்டலாம் 60, 65. இது குவாலிட்டிலாம் அப்படி தான் இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். சரி சரி. சரிங்களா? சரி, நான் வரேன், நான் பார்த்துட்டு பார்க்குறேன். சரி. ஒரு பீஸ் எவ்வளோ வருது? ஒரு பீஸ் ஒவ்வொன்றும் ஒரு கட்டி வந்து 60 ரூபா தருவீங்க. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த மார்க்கெட் எல்லாமே வந்து பக்கம் தான். உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வித்தின் 1 கிலோமீட்டரில் நீங்கள் அங்கேருந்து நடந்தே வந்துடலாம். அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காட்டன் ஃப்ராக்ஸு, அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் பெங்கால் ஐட்டம்ஸ், வெஸ்ட் பெங்கால் காட்டன் ஃப்ராக் 200 ரூபாய். 100 ஒரு 3 வயசு அந்த மாதிரி 200 ரூபா வந்துடுமா? வேறு என்ன ப்ரைஸ்? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பனியன் கிளாத் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு பனியன் கிளாத் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்க்கணும், வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து வந்து நம்ம வாங்கிக்கலாம். 140 ஆவரேஜ் வரும்ண்ணே. சரி சரி. இப்போ அங்கே பனியன் கிளாத் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு தேவையான போர்வைகள், அப்புறம் வந்து தலையணை கவரு, இந்த கைலிலாம் வந்து ஏகப்பட்ட கடை இருக்குங்க. கைலி கடைகள் உங்களுக்கு வந்து எல்லாமே பட்ஜெட் பேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மீடியமான ரேட்டில் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் எவ்வளோ வந்துருக்குண்ணே? 65 ரூபா வந்துருக்கு. 65 ரூபா எவ்வளோ இதுண்ணே? ஆனால் அது ஸ்டிச் பண்ணியிருக்காதுண்ணே. அது ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கேரண்டி வராது. இதெல்லாம் 65 தான். சரி 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 சரி.
டிஷர்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது பாருங்கள், ஃபுல் வியூ பாயிண்ட் பாருங்கள். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். ஒவ்வொரு கடையும் பொறுமையாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆகும். இது வந்து நம்ம பாவாடை 7 பாட்டு 8 பாட்டு 6 பாட்டு பாவாடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 பாட்டில் என்ன ரேட் வருது? பாவாடையுமே ஒவ்வொரு கடைக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்குறவங்க 8 பாட்டு விசாரித்து வாங்கிக்கோங்க. 86. ஆ, ஏன்னா இந்த போடுற அதனால தான் எல்லாம் கூடியிருக்கு. சரி சரி. லைட்லாம் எப்படி இருக்குண்ணே? துணி நல்லா இருக்குங்க. சரி சரி. இப்போ வந்து நம்ம டாப்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே 2 பீஸ் செட்டு 3 பீஸ் செட்டு அந்த மாதிரி இருக்குது. இந்த டாப்பில் அந்த உங்களுக்கு டாப்ஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கம்மி பட்ஜெட்டில் உள்ள டாப்ஸு 250. இதெல்லாம் லென்த்தாக வருமா ஷார்ட்டாக வருமா? எப்படின்னா லென்த்தாக கீழே வருமா? சரி. ஆனால் இது ஷார்ட்டாக தானே வரும். சரி. ஆ போடு போடு. 3 பீஸ் செட் எது? ஆ, இது எவ்வளோ 2 பீஸு? முந்நூறுவா வருவானே. 2 பீஸ் செட்டுவா? இது வந்து 300 வரும் 2 பீஸ். ₹700. ஆ சொல்லுங்க. ஆனால் ஃபைனல் இவருக்கு 450 அந்த மாதிரி இருக்குங்க. ஆ சரி சரி சரி. இது வந்து 3 பீஸ் செட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது 3 பீஸ் செட் எவ்வளோண்ணே? 620 போடுங்க. ஆ 450 அந்த மாதிரி. என்னண்ணே? சரி சரி சரி. இது வந்து 450 அந்த மாதிரி. ஆனால் ஸ்டோன் வச்சு வருவானே. திருப்பி வாஷ் பண்ண போகும்போது அப்படி இதெல்லாம் வந்து ஸ்டோன் வச்ச டாப்ஸு. சேரீயில் உள்ள மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும். அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நைட்டி கடைகள் வந்து ரொம்ப இருக்கும். இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ப்ளவுஸ் பெட்டு. இதெல்லாம் வந்து இந்த பட்டு பாவாடை இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குள்ள இந்த பட்டு பாவாடை செட்டு இதெல்லாம் வேணும்னா வந்து நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். சாரீ ஐட்டம்ஸ் இங்கே விலை கம்மியிலேருந்து விலை கூட வர உங்களுக்கு சாரீ ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி டாப் 3 பீஸ் செட்டு 2 பீஸ் செட்டு சிங்கிள் டாப்பு அம்ப்ரல்லா சைடு ஓப்பனு எல்லாமே இந்த வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில். இது வந்து 3 பீஸ் செட்டு 950 ரூபா 1050 ரூபா சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்குங்க. இந்த ஷர்ட்டு நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு 170. ஆஃபர் 160. 10 ரூபா கம்மிங்க. இந்த ட்ராக் பேண்ட்டு அந்த திருப்பூர் ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட திருப்பூர் ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும்னா இங்கே வரலாங்க. ஏகப்பட்ட கடைகள் இருக்காங்க. நீங்கள் எந்த கடையில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அவங்க வந்து பேசி அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜீன்ஸ் பேண்ட் இது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
என்ன ரேட் வருதுண்ணே சவுண்ட் பாட்டலாம்? ஆ இது ரீட்டெயிலுக்குனா எவ்வளோ வரும்? சரி 80 ரூபா வரும். பக்காவாக இருக்குண்ணே, குவாலிட்டி பக்காவாக இருக்குண்ணே. ஹோல்சேல்னால் 80, ரேட்டுனா ஒரு 10 ரூபா அதிகமாக வரும். சரி. நீங்கள் ஒவ்வொரு மார்க்கெட்டையும் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மார்க்கெட்டும் பார்க்குறதுக்கு பொறுமையாக பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் ஆகுங்க. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாதிரி 4 மார்க்கெட் 3 மணி நேரம் கணக்கு பார்த்தீங்கன்னா கூட பொறுமையாக பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஆகிடும் உங்களுக்கு. எப்படி நீங்கள் அவசரமாக பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு பொருள் தேவை அப்படின்னா நீங்கள் விசாரிச்சு நம்ம பொறுமையாக அதனால் நீங்கள் விசிட் பண்ணால் சரி மோடில் போகாமல் உங்களுக்கு வந்து நல்லா பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னென்ன அதே மாதிரி நீங்கள் ஒரு விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கூட நீங்கள் இங்கே விசிட் பண்ணலாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு. சரி, பாவாடை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ப்ரைஸ் வருதுண்ணா பாவாடெல்லாம்? பாவாடை வந்து 70, 80, 90, 6, 7, 6, 7, 8. சரி சரி சரி. 6 பாட்டு வந்து 70 ரூபா அந்த மாதிரி. அது வந்து 10 ரூபா பிடிக்கிறது. சரி சரி சரிண்ணா. பாருங்கள், ஒரு சில பேர்லாம் வந்து தூங்கிட்டு இருப்பாப்புல. எது பட்டாப்பட்டி? வந்து பட்டாப்பட்டி நம்ம முன்னாடிலாம் இது போட்டிருப்பாங்க. நம்ம தாத்தா அதெல்லாம் வந்து நம்ம இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இது வடப்பொடிலாம் ரொம்பவே போகுதுன்னு நினைக்கிறேன். 540 அப்படின்னா ஒரு பீஸு 45 ரூபா அந்த மாதிரி. சரி சரி. பனியனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாடி ரேட் செட்டு 120 சாடி. 120. சரி. எத்தனை வயசு பையன் போடலாம்? 120 உங்களுக்கு 2 வயசுலேருந்து 6 வயசு. 2 வயசு. 6 வயசோட ஒரே ரேட்டு தானா? 120 தானா? இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்னர் ஐட்டம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்து வாங்கிடலாம். இது வந்து நம்ம சேரீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பட்டு சேரீ. நீங்கள் சேல்ஸ் கொடுக்குற ரேட் எடுக்கலாம். அந்த ஐட்டம்லாம் காட்டன் சார், அது எல்லாமே காட்டன். சம்மர் காட்டன். $250 சொல்லுவாங்க சம்மர் காட்டன். இது வந்து 3 பீஸ் செட்டு, காவியா இந்த மாதிரி 3 பீஸ் செட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பாருங்கள், ஃப்ராக்ஸ், வெஸ்ட் பெங்கால் ஃப்ராக்ஸு. இது 180. 180. இது ஜி 180. எல்லாமே 180 தானே? 180. அப்போ இது 180. இது 150. 180. 300 ரூபாயா? அடுத்து வந்து கிட்ஸுக்கான டிஷர்ட்டு, அப்புறம் இந்த ட்ரோசர் பார்த்துட்டு இருக்கிறோம். கட்டு 500 ரூபாண்ணே. எத்தனை பீஸ் இருக்கும்? 50 பீஸ் இருக்குண்ணே. அப்போ எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபா. இதெல்லாம் சின்ன பையங்க ஜட்டி. 50 பீஸு 500 ரூபா. ஒரு பீஸ் வந்து 10 ரூபா அந்த மாதிரி வருது. சரி, எத்தனை பீஸ் இருக்கும் ஒரு பண்டலில்?
எத்தனை 30 பீஸ் வருது. அப்போ 600 வருதுண்ணே. சரி ஷர்ட்டு பாருங்கள், உங்களுக்கு கம்மி ரேஞ்சிலேருந்து வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு வந்து 150, 160 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷால் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து பேண்ட்டு, நைட் யூஸ்க்கான பேண்ட்ஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோண்ணே ஸ்கர்ட்டு சைஸ் வரைக்காதுண்ணே? ஒரு 3 வயசு பாப்பானா எவ்வளோ வரும்? 50 ரூபா. ஒரு பீஸ் 50 ரூபா வருமா? கடைக்கு தான். கடைக்குன்னா எப்படி வரும்? அப்படியா? இப்போ எல்லாம் போகிறனால போடிங்க. ட்ராக் ஐட்டம், டிஷர்ட்டு, இது வந்து உங்களுக்கு பனியன் ஐட்டம்ஸு, அங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இது வந்து ப்ரௌசர் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 100 ரூபாய் இதுக்கு நம்ம ஹோல்சேலாக தான். ஹோல்சேல்னா ரீட்டெயிலா? வெள்ளை வேஷ்டி வேணும்னா நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கி வந்து கண்டிப்பாக வியாபாரம் பார்க்கலாம். விலை கம்மியிலேருந்து விலை கூட வர இருக்குது. நைட்டிஸ், டாப்ஸு, ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோண்ணே? நைட்டிஸு அந்த மாதிரி இப்போ வரும். இந்த ஃப்ராக் நைட்டிஸு, டாப் மாடல் நைட்டிஸு எக்ஸல் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம். எக்ஸ் ரெண்டுமே 280. ட்ரிபிள் எக்ஸல்லாம் 250. சின்ன பிள்ளைகள் உள்ளது தானே வரும். கர்ச்சீஃப் ஐட்டம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜீன்ஸ் பேண்ட்டு, பேண்ட்லாம் எவ்வளோண்ணே? ரீட்டெயில் வேணுண்ணே? எல்லாம் ரீட்டெயில் வேணும். ஹோல்சேலுக்கு சரி ஒரே சேம் ரேட். ரேட் கம்மியாகுங்க. இன்னர்ஸு, ஷாலு, ஒவ்வொரு வெரைட்டிஸ்லேயுமே ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. உங்களுக்கு 5-10 ரூபா வித்தியாசம் வரும். உங்களுக்கு வந்து நல்லா விசாரித்து எங்கே பெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் வியாபாரத்துக்கு. அதே மாதிரி நீங்கள் ரீட்டெயிலாக வாங்கினா கூட நான் வாங்கி இங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க. வெளியே கடைகளில் வாங்குறத இங்கே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஒரு பீஸ் 50 ரூபா. ஷால் வந்து விலை கம்மியிலேருந்தே இருக்குது. இப்போ வந்து நம்ம நைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். செட் ஐட்டம்ஸு, இது டாப்ஸு. உங்களுக்கு டாப்ஸ்லேயே வெரைட்டியான டாப்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும்.
வெஸ்டர்ன் டாப்ஸு அதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்த மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறோம். இது வந்து நைட் குடோன்னு சொல்லுவாங்க. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து ஒரு மார்க்கெட்டை தான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்குறோம். அதுக்கே கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் பக்கத்தில் ஆச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் நம்ம பார்க்குறோம். நைட் குடோன் மார்க்கெட் அதான் பார்க்குறோம். உங்களுக்கு இது வெள்ளையில் உங்களுக்கு இந்த வேஷ்டி இதெல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த கடையில் வந்து கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. கைலி ஐட்டம்ஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துடலாம். இது வந்து நம்ம கோயிலுக்கு தேவையான இந்த வேஷ்டிகள் இதெல்லாம் கிடைக்கும். இது வந்து நம்ம பார்ன் பேபி ஸ்கூல் ஐட்டம்ஸு. இது வந்து ஜட்டியோட வந்துடும்ண்ணே. நான் மெட்டீரியலில் தெளிவாக இருக்குது. எல்லாமே இந்த 4 மார்க்கெட்டுமே உங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கும். ஒரு ஜஸ்ட்டு ஒரு 20 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்குள்ளேயே தான் எல்லாமே இருக்கும். சுற்றி நீங்கள் ஒரு மார்க்கெட் பார்த்தாலே யார்கிட்டயா நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அவங்களே கிளியராக சொல்லிடுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்லா மார்க்கெட்டையுமே நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2வது மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நைட் குடோன் மார்க்கெட்டு. ஏகப்பட்ட பேர் டயரில் படுத்து கிடப்பாங்க. இது வந்து பனியன் கிளாத். எவ்வளோ ப்ரைஸ் வருது? சரி, இதெல்லாம் வந்து பார்ன் பேபிஸ்க்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப லோ பட்ஜெட் ஐட்டம்ஸ் தான். 285 185 10 பீஸ். இது நம்ம கைலி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து துண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியிலேருந்து விலை கூட வர இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஷ்டி சட்டை, உங்களுக்கு தேவையான வேஷ்டி சட்டை அந்த மாதிரிலாம் வேணும்னா மறக்காமல் இந்த மார்க்கெட் வந்து வாங்கிக்கோங்க. சின்ன சைஸ் மட்டும் தருவீங்களா? 1 2 அந்த மாதிரி இல்லை 1 to 3 அந்த மாதிரி? இப்போ 5 சைஸ் எடுத்து 5 சைஸ் எடுக்கணும். சரி, நான் ஆவரேஜ் 240 தான் அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து 1 வயசுலேருந்து 10 வயசு வரை வேஷ்டி யூஸ் இருக்கும். நீங்கள் வந்து 1 to 5 வாங்கிக்கலாம், இல்லாட்டி 5 to 10 அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து சேரீ பார்த்துக்கிட்டு வரோம். என்ன ப்ரைஸ் சொல்லுங்கள்? செட்டு உங்களுக்கு வந்து சட்டை வேஷ்டி செட்டு. சைஸ் என்ன சைஸ் வர? 1 to 10 10 எடுக்கணுமா இல்லாட்டி 10 வரை எடுக்கணும்? இப்போ 3 வயசு வரை 4 வயசு வரை அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி 1 to 5 எடுத்துக்கணும். அதுவும் அந்த ரேட் தானே? 165. சரி, 175 185 10 ரூபா கொடுங்க. 3 சிஸ்டர் இருக்கு. ஓ, 3 சிஸ்டத்தில் உள்ள ரேட் சொல்லுங்கள். இது 165, இது 175, இது 185, இது 225 90 செட்டுங்க. சரி சரி. இது பார்த்தீங்கன்னா 225 ஜிப்பா இந்த ரேட். சரி சரி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 275 காப்பர் கோல்டு. பட்டு கோல்டு பார்த்தீங்கன்னா 275. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320. மெட்டீரியல் நல்லா தாங்க. சரி சரி சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் துண்டு, எல்லாமே ஹோல் ரெடிமேடு. ரெடிமேடு எல்லாமே உற்பத்தியாளர்கள் வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் கம்மியாக வாங்கிக்கலாம். இது கோயிலுக்கு தேவையான இந்த சேலை இதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். மீட்டர் 40 ரூபா. இது வந்து பார்ன் பேபி ஐட்டம்ஸு. உங்களுக்கு வந்து பெட்ஷீட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டு, கொசு பெட்டு, அப்புறம் குழந்தைங்களுக்கு அந்த போடுற அந்த சின்ன சின்ன பெட்டு அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து இது வந்து நைட்டிஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஐட்டம்ஸு. ஃப்ராக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ கலர், எவ்வளோ 2 மார்க்கெட் முடிச்சிட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 3வது மார்க்கெட் பார்க்குறோம்.
இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பொருட்கள் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே நைட்டி முதற்கொண்டு பனியன் கிளாத் முதற்கொண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டாப்ஸு பனியனு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 200 கடைகள் வந்து இருக்கும். எல்லாமே ஹோல்சேலர்ஸ். இப்போ நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லெகின்ஸ் பேண்ட்டு, லெகின்ஸு, பட்டியாலா, பிளாசோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஆண்டு லெகின்ஸ் 100ரூவாண்ணா. இது போர் வந்து 200ரூவா. இது பட்டையை வந்து 150. ஆண்டு 180. 180. பாவாடை, இப்போ வந்து சேரீ ஐட்டம்ஸ் பாருங்கள். சேரீக்குன்னே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க இந்த மார்க்கெட்டில். நீங்கள் பார்த்து இது எப்படின்னு உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஒரு கடல், சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு கடல் மாதிரி இருக்கும். அவ்வளோ பொருட்கள் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம டாப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பனியன் கிளாத்து, இந்த ட்ராக் பேண்ட்டு இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும். சாரீஸ் பாருங்கள். பனியன் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். இதெல்லாம் செட் ஐட்டம்ஸு. உங்களுக்கு வந்து 2-3 வயசுலேருந்து XL, XXL, M, L எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து 3 செட்டு ஓப்பன் டைப்பு. இதெல்லாம் வந்து 400 அந்த ரேஞ்சில் வந்து இங்கே கிடைக்கிது. மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே அந்த மாதிரி ரேஞ்சில் தான். ஹோல்சேல்னா இப்போ இப்போதைக்கு ஒரு செட் எடுக்கிற மாதிரி வரும். ஒரு செட்னா ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் எடுக்கலாம். 12 பீஸ் வேணும். சரி, எவ்வளோ கொடுக்குறீங்க? 400 காவியா பிராண்டா? கனிகா நம்ம இது காவியா போடுறது இது எல்லாமே ஒரே அதே மாதிரி இப்போ 50 பீஸா எவ்வளோ கொடுப்பீங்க? 50 பீஸா இருக்குன்னா 50 பீஸா இருக்குன்னு ஒரு 10 ரூபா கம்மியாகும். 390. இல்லை கொஞ்சம் நல்லா ஒர்க் வச்சு அந்த மாதிரி இருக்குமா? ஒர்க் வச்சதெல்லாம் ஓப்பன் டாப்பில் இருக்குங்க. அது வந்து 550 வருது. ஒர்க் வச்சது சைட் பேண்ட்டு, சைடு ஓப்பன், லைனிங் வர இது 550 வரும். இப்போ வந்து நம்ம டாப்ஸு, ஷாலு, இது வந்து திருப்பூர் பனியன் ஐட்டம்ஸு அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். அவங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வியாபாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் பட்ஜெட் ரேட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டிஷர்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ மாடலாக இருக்குது, எவ்வளோ டிசைன். இது வந்து நம்ம 3 பீஸ் செட்டு பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து காக்கி ட்ரெஸ்ஸஸ், நம்ம கண்டக்டர் டிரைவர் போடுறது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து லஞ்ச் டவலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ச்சீஃபு, பனியன் கிளாஸு,
பாருங்கள் பனியன் கிளாஸ்லேயே பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிடைக்கும். அடுத்ததாக வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை பார்க்குறேங்க. இதுதான் வந்து பெரிய மார்க்கெட்டு. இங்கே மார்க்கெட்லேயும் வந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400-500 கடைகள் இருக்கும். இதுதான் ஒரு தேட்டரை வந்து தேட்டருக்குள்ளே வந்து அதை குடஞ்சி அதுக்குள்ளே வியாபாரம் பார்ப்பாங்க. அது ஆக்சுவலாக பழைய தேட்டர்னு நினைக்கிறேன். அந்த பழைய தேட்டருக்குள்ளே வச்சு வியாபாரம் பார்ப்பாங்க. சுற்றியும் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். ஒரு பெரிய மார்க்கெட் இது. உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் எல்லா பொருட்களுமே வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நான் முன்னாடி இது வந்து அந்த தேட்டருக்குள்ளே உள்ள அந்த கடைகள் பாருங்கள், எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கடைகள், பார்சல் எவ்வளோ ஆனால் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இல்லாட்டி வியாபாரம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பெரிய மார்க்கெட் வந்து அந்த நைட் மார்க்கெட் வந்து வேறு எங்கே வந்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டைம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம போய் அதே எடுத்து ஒரு வீடியோ மாதிரி போடுவோம். பனியன் கிளாத்லாம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். அப்படியே ஒரு ஓவர் மாதிரி அப்படியே பார்த்துட்டு போவோம் என்னென்ன பொருள்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ரீட்டைல் மார்க்கெட், டெக்ஸ்மார்ட்டுங்கிறது. இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே போய் பார்க்குறோம். இது ஒரு ரீட்டைல் மார்க்கெட்டு, அதையே நம்ம போய் பார்க்குறோம். இங்கேயும் உங்களுக்கு பனியன் கிளாஸு, அப்புறம் வந்து துண்டு, டாப்ஸு, இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வந்து மறக்காமல் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணும், ஹோல்சேல் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து இந்த மண்டே நைட் மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் 6 மணிலேருந்து டியூஸ்டே காலையில் 6 மணி வரை இருக்கும். அதனால் அந்த டயத்தில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அப்போ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கடைகள் ஓப்பன் ஆகிருக்கும். நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.